உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலர் சம்மந்தப்பட்ட வீடியோ தான், அதற்கு சம்மந்தப்பட்ட காணொளி. சரிங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தோம்னா இப்போ வந்து இளம் நாட்டிகள் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தை இளம் நாட்டிகள் ஆளணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுறாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தோம்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம்னா இளம் நாட்டிகள் அப்பப்போ எல்லா நாட்டிலையுமே அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவாங்க. இப்போ பார்த்தோம்னா ராவணன் ஆட்சி செய்யும்போது அங்கே தமிழ் மன்னர் ஆட்சி செய்யும்போது அங்கே இடங்கள் கொடுத்தாங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா மகாபாரத போர் நடந்ததே இளம் நாட்டிகள் செய்த சதி தான், சகுனி தான் உள்ளே போரை இது பண்ணி விட்டார். ஸோ அந்த இதுலேயும் அவங்க தோற்றார்கள். கிருஷ்ணர் தான் அதில் ஜெயித்தார், கிருஷ்ண பரமாத்மா. ஸோ அதனால தான் சொல்கிறது, இளம் நாட்டிகள் இப்படி சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே வராங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 89 ஆண்டுகள் இந்தியா ஆட்சி செஞ்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. அது இளம் நாட்டியரோட சதி தான். அதாவது பார்த்தோம்னா இப்போ மன்னர் ஆட்சியெல்லாம் முறியடிச்சிட்டு, மன்னராட்சியெல்லாம் சூழ்ச்சி பண்ணி அந்த ஆட்சியெல்லாம் போர் பண்ணி அவங்க தோற்கடிச்சிட்டு சில மன்னர்களை சிறையில் அடைப்பாங்க, சில மன்னர்களை தூக்கில் போடுவாங்க, சில மன்னர்களை வரி கட்ட வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் சதி பண்ணி தான் இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தோம்னா அதில் கூட ஒரு மன்னர் சில மன்னர்கள் ரொம்ப கடுமையாக எதிர்த்து போரிட்டாங்க. அதில் புலித்தேவன் நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெற்கட்டு சேவல்னு சொல்லுவாங்க, மாமன்னர் புலித்தேவன் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போரிட்டார். அதே மாதிரி பார்த்தோம்னா சிவகங்கையில் பார்த்தோம்னா மாமன்னர் பார்த்தோம்னா பெரிய மருது சின்ன மருது அவங்களும் ஆங்கிலேயர்கள் எடுத்து 90 நாட்கள் போரிட்டார்கள். முதல்ல போரிட்டது புலித்தேவன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அதுக்கடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் போரிட்டுருக்காங்க. ஆனாலும் பார்த்தோம்னா இந்த போர் தான் பெருசாக இருந்தது. யார், புலித்தேவன் பண்ண போர். அதே மாதிரி பார்த்தோம்னா மருது பாண்டியர்கள் செய்த போர், இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எடுத்து அவங்களாம் போரிட்டார்கள் படையை திரட்டி. ஆங்கிலேயர்கள் திணறடிச்சாங்க ஆங்கிலேயர்களை. ஆனாலும் அவங்க இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில பேரை சூழ்ச்சி பண்ணி அவங்கள்ட்ட சில இது சப்போர்ட் மூலிமா தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சியை இந்தியாவில் அமல்படுத்த முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் நல்லா நடந்துக்கிட்டு இருந்த ஆட்சியெல்லாம் மன்னர் ஆட்சியெல்லாம் ஒழிச்சிட்டு இந்த பிரிட்டிஷ்காரன் 89 ஆண்டுகள் இந்தியாவையும் ஆட்சி செய்திருக்கான். சரிங்களா. ஸோ இந்த 89 ஆண்டுகள்லையுமே அவனுக்கு பிடிக்காத நல்ல மன்னர்கள்லாம் இது பண்ணிவிட்டு அந்த ஆட்சியெல்லாம் அவங்கள கொண்டுட்டு அந்த ஆட்சியெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரசியலமைப்புப்படி மக்களாட்சியை கொண்டு வரும், ஜனநாயக ஆட்சியை கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச, அவங்களை எதிர்க்காத ஆட்கள் காங்கிரஸில் இருக்காங்கல்ல, காந்தி இருந்தாங்க இல்லையா காங்கிரஸில். ஸோ அவங்கள மாதிரி ஆட்களை அமைதியான ஆட்களை அவங்க சுதந்திரத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச காந்தியோட நட்போட்டாரத்தில் யார் இருந்தால் நேரு. ஸோ அப்போ இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஸோ இப்படி தான் ஆட்சியை அவங்களுக்கு பிடிச்ச ஆள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த இளம் நாட்டிகள். பிரிட்டிஷ்காரனை தான் நேரடியாக சொல்கிறேன், குற்றம் சாட்டுறேன். இப்படி தான் நடந்தது. நல்லாட்சியை ஒழிச்சிட்டு தான் நம்ம எல்லாரும் சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் 1947 நம்மளாம் சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்து கொடியேற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது சுதந்திரம் இல்லை. நம்மகிட்ட இருந்த நம்ம மன்னர்கள், நம்ம மண்ணில் பிறந்த மன்னர்கள் ஆண்ட ஆட்சியை கொண்டு போய் அவனுக்கு பிடிச்ச ஆட்களில் நேரு, அந்த ஜவஹர்லால் நேரு அவங்க கையில் கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் அவங்க ஆட்கள் தான். அதுதான் இளநாட்டியோட ஆட்சி. ஸோ அவன் அவனுக்கு பிடிச்ச அளவு உட்கார வச்சுட்டு போயிருக்கான் இந்தியாவில். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் பண்ணான். அதே மாதிரி பார்த்தோம்னா ஈராக்லாம் எடுத்துக்கங்க. ஈராக்கில் அப்படி தான் அவங்களுடைய ஆட்கள் தான் இப்போ ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தரை உருவாக்குறது, சதாம் ஹுசனை உருவாக்கி அழிச்சிட்டு அவனை தூக்கில் போட்டு அப்போ அங்கே இப்போ ஈராக்கில் யார், ஒரு இல்நாட்டி பர்சன் தான் ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டிலையுமே. இப்போ இந்தியாவில் காங்கிரஸ் ஆண்டுக்கிட்டு இருந்தால் அது இல்நாட்டி ஆட்சி, பிஜேபி ஆண்டாலும் அதுவும் இல்நாட்டி ஆட்சி தான். இல்நாட்டியோட பேச்சை கேட்குறவங்க இல்நாட்டிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இல்நாட்டி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ அப்போ மன்னராட்சிக்கு அப்புறம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிறது இளநாட்டிகள் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் இந்த காணொலி போட்டேன். அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம்னா சில பேர் இளநாட்டி பேச்சை கேட்குறாங்க. மேக்சிமம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் சரி கேட்டு தான் ஆகணும். ஆனால் அவன் அவனோட குறி பிரதமர். ஸோ பிரதமர் மூலிமா இந்தியாவில் என்னென்ன திட்டங்கள் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அந்தந்த நாட்டு அதிபர், அந்தந்த நாட்டு பிரதமர் மூலிமா செஞ்சுக்கிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே கூட ஒரு இல்நாட்டி ஆட்சியாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறது. ஸோ மக்கள்
நம்ம இன்னும் அடுத்து வந்து இப்போ எப்படி ஒவ்வொரு நாட்டையும் வந்து ஒவ்வொரு அவங்களுக்கு வேண்டிய தலைவனை உட்கார வச்சு ஆண்டானோ, அதே மாதிரி உலகத்தை முழுக்க ஆட்சியை இலுமினாட்டிகள் சதி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாடாக பிடிச்சாங்க, அங்கங்கே அவங்க ஆட்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா இந்தியாவில். அதே மாதிரி ஈராக்கில் சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி இப்போ உக்ரைன் எடுத்துக்கிட்டோம்னா ஜெலன்ஸ்கி அவங்க ஆள் தான். ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்க ஆட்கள் தான் இப்போ இருப்பாங்க. அவங்க ஒரு நாடு ஒரு நாடு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்குள்ள போட்டுக்கிற ஒரு ட்ராமா தான். ஒரு ஆயுத சேல்ஸு மக்களை கொள்றதுக்காக பண்ணக்கூடியது தான். ஸோ இதில் யாரையும் நம்ம நம்பக்கூடாது. ஸோ அடுத்து வந்து அவன் என்ன பண்ண போகிறான், உலகத்தையே வந்து ஆட்சி செய்ய இலுமினாட்டிகள் வந்து சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இலுமினாட்டிகளை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்து அவங்க பின்னாடி பயணிக்கணும். சித்தர்கள் கண்டிப்பாக பூமிக்கு வருவாங்க அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படி வருவாங்க, முருகன் வந்து காப்பாற்றுவார் அப்படின்றது ஒரு பக்கம், ஒரு 50%. ஆனால் நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து நம்மளை நம்ம 50% பாதுகாத்துக்கணும். அதுக்கு தான் இந்த காணொலி. ஸோ வந்துட்டு இலுமினாட்டி வந்து உலகத்தை ஆட்சி செய்ய சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதுன்னா ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா ஆள போகிறாங்க, அதனால் மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 3ஆம் உலகப் போர் வரப்போகுது, அதுக்கும் உண்டான சதி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஸோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அப்போ அதுலேருந்து நம்மலாம் தப்பிக்கணும். இப்போ நிறையா பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பேங்க்லாம் போய் பணம் போடுறீங்க, இந்த எல்ஐசிலாம் 10 வருஷம் கழிச்சு கிடைக்குன்னு கட்டுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது கூட சப்போஸ் இன்னும் கொஞ்சம் காலத்தில் திடீர்னு அதை கூட ஏமாற்றிடுவாங்க எல்லாமே. ஸோ அதனால் மக்கள்லாம் ஜாக்கிரதையாக தங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் தங்கத்தில் கூட முதலீடு பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த தங்கம் உங்கள் கையில் இருக்கும். அதை நீங்கள் டக்குன்னு சேல்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பேங்க்கில் போய் அதிக அளவில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ இல்லை எல்ஐசிலேயோ இல்லை நான் ஒரு ப்ரைவேட் இதில் போடுறேன், இன்சூரன்ஸில் பெரிய அளவில் போடுறேன், அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வருமானது டவுட் தான். ஏன்னா உலகம் வந்து ஏதோ ஒரு ஆபத்தான இதை நோக்கி தான் போய்கிட்டுருக்கு. அப்படி தான் நிறைய பேர் காணொலி போடுறாங்க. இப்போ ஹீலர் பாஸ்கர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துருந்தேன். ஆனால் அதில் அவர் வேறு விதமாக பேசியிருந்தார். ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ மன்னர்கள் போராடினாங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 மன்னர்கள் மட்டும்தான் சொன்னேன். ஸோ இந்தியா முழுக்க நிறைய பேர் போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டிலையுமே நிறைய தலைவர்கள் வ.உ.சி. சிதம்பரனார் வந்து ஆங்கிலேயத்துக்கு குரல் கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களுக்கு நிறையா பேர் போரிட்டார்கள். ஆனாலும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சதி பண்ணி அவங்க ஆட்சியை வந்து இந்தியாவில் அமல்படுத்தி போனாங்க. அதான் இலுமினாட்டி ஆட்சி. ஸோ இப்படி தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மக்களெல்லாம் உட்காந்து நீங்கள் ஒரு குழுவை ஏற்படுத்தி மீண்டும் தமிழ் இனம் உலகை ஆள வேண்டும், ஒரு நல்ல ஆட்சியை உலக மக்களுக்கு கொடுக்கணும். அதற்கு வந்து நம்ம ஒரு திட்டம் தீட்டணும். நீங்கள் எல்லாம் தற்சார்பு வாழ்க்கைக்கு திரும்பணும், அது ஒரு பிளான். ஏன்னா வந்து இந்த இலுமினாட்டிகள் பாதையில் பயணித்தா அது ஆபத்து, அழிவில் போய் தான் முடியும். அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நான் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு காணொலியில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்க ஆட்சியே வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன், இலுமினாட்டியோட ஆட்சி தான். ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதும் ஒரு இலுமினாட்டியோட ஆட்சி தான். அவங்களால மக்களுக்கு பெருசாக நன்மைகள் நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட இலுமினாட்டியோட ஆட்சி தான் நடக்குதுன்னு எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வருஷம் இபி பில்லை ஏற்றுறாங்க. இப்போ 4 ரூபா 60 பைசா இருந்துச்சு 400 யூனிட்டுக்குள்ளே ஓட்டினா. இப்போ 4 ரூபா 80 பைசான்றாங்க, 20 பைசா ஏற்றிட்டாங்க 400 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு. நீ இது மாதிரி 400 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் கட்டணம் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. ஸோ இபி பில்லாம் மாதம் வந்து வருஷத்துக்கு ஒருக்க ஏற்றுறாங்க. இதெல்லாம் வந்து கடும் கட்டணத்துக்குரியது இந்த திமுக பண்ணுறதெல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எதுக்கு இவங்க இலவசமாக அந்த பஸ் விட்டாங்க, இலவசமாக அந்த 1000 ரூபா கொடுக்குறேன்றாங்க. இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் நம்பி தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. ஒரு நல்ல சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. ஒரு தமிழனை முதலமைச்சராக கொண்டு வாங்க, ஒரு தமிழனை பிரதமரை கொண்டு வாங்க. அதுதான் வந்து நாட்டுக்கு நல்லது. ஸோ அதனால் வந்து இந்த இலுமினாட்டிகளுடைய ஆட்கள்லாம் உட்காந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆபத்து தான். ஸோ இதுலேருந்து மீட்க இம்மாற்றோழர் வருவாரான்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சித்தர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்வாங்க. முருகன் வந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி. அதை வந்து நமக்கு கடவுளர்கள் தான் வழியை காட்டணும். கிருஷ்ணர், முருகர், சிவன் இவங்க எல்லாரும் தான் 18 சித்தர்களும் தான் வழியை காட்டணும். ஓம் நம சிவாய. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.